இயேசு கிறிஸ்துடைய கல்வாரி நாமத்தினால இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்தமான கிருபையும் உம்முடைய பரிசுத்தமான வல்லமையும் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்தி உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் நேசித்து இந்த 11 மாசமும் கூட இருந்து நடத்தினேன். 12வது மாதத்துல இந்த 3வது தேதியில இந்த முதல் ஜாமத்துல தேவனுடைய நாம் மகிமைப்படும்படி ஏதோ கொடுக்கிற செய்தி ஆராதனையும் இந்த யூடியூப் வழியாய் பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு வார். உம்முடைய அன்பில் நிலைநிறுத்தும். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. 2025 முடிய போகிறதுக்கு ஒரு சில நாட்களே இருக்கிறது. ஒரு சில நாட்களே இருக்கிறது. இது 2026 கிடக்க போகிறோம். அதனால கர்த்தர் இந்த நாளில கொடுக்கிற செய்தி யோவான் சுவிசேஷத்துல 2ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் சொல்லுகிறது. 1ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா என்கிற ஒரு ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. கலிலேயாவில் உள்ள கானான் என்கிற ஒரு ஊரிலே ஒரு கல்யாணம் நடக்கிறது. கானான் என்கிற ஒரு ஊரிலே ஒரு வீட்டிலே ஒரு திருமணங்கள் நடக்க போகிறது. இந்த திருமணம் வந்ததற்கு பெரிய மண்டபம் தேவைப்படுகிறது. இந்த திருமணத்துக்கு நல்ல வசதியான ஒரு நல்ல இடம் தேவைப்படுகிறது. இந்த திருமணத்துக்கு பத்திரிகைகள் அடிப்பார்கள். இதற்கு ஏற்ற எல்லா காரியங்களையும் நடத்துவார்கள். எல்லாரையும் அழைப்பார்கள். எல்லாருக்கும் நோட்டீஸ் வைத்து அழைப்பார்கள். திருமணம் என்பது ஒரு ஆண் ஒரு பெண்ணை ஒப்பந்தம் செய்வதும் அவர்களுக்குள் ஒரு வாழ்க்கையை இணைப்பதும், அவங்க தனியா இருந்த ஆண் பெண் ஒரு குடும்பமாய் மாற்ற இந்த ஒரு கானா ஊரிலே ஒரு திருமணங்கள் நடக்க போகிறது. திருமணம் என்றாலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியானது. ஆண் வீட்டுக்கு பெண் வருவாள், பெண் வீட்டுக்கு ஆண் வருவார். இந்த 2 குடும்பம் அறியாத குடும்பம். ஆனால் அந்த குடும்பத்தை ஒரு ஆண் பெண்கிற அந்த அன்பினால் ஒரு உறவு பெறுகிறது. ஒரு திருமணம் ஒப்பந்தத்தில் அவர்கள் பெறுகிறார்கள். 2 குடும்பங்களும் ஒன்று சேர்கிறது. அதில் ஏராளமான ஜனங்களை அழைத்து அந்த விருந்துக்கு அழைப்பார்கள். அந்த திருமணத்துக்கு அழைப்பார்கள். திருமணம் என்பது சுவை உள்ள சாப்பாடு வேணும். அவர்களை என்னென்ன உணவுகள் செய்கிறார்களோ, என்னென்ன தேநீர் செய்கிறார்களோ, அதற்கு என்னென்ன திராட்சை ரசம் தேவைப்படுகிறதோ, அவர்கள் அப்பேற்பட்ட காரியத்தில் உண்மையாக முதல் இந்த காரியம் நடக்கிறதுனால நல்ல ஜெகஜோதியா செய்வாங்க. அந்த திருமணம் என்பதே அழைக்கிற அனைவரும் வருவார்கள். ஏன் அனைவரும் வருவார் என்று சொன்னால், அந்த மணமகனையும் அந்த மணமகளையும் வாழ்த்தும்படி வருவார்கள். அவங்க குடும்பம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வருவார்கள். அவர்களை நேசிக்க, அவர்களை அன்பு செய்ய, அவர்களை ஆசீர்வதிக்க வருவார்கள். ஆனால் இந்த திருமணம் என்பது ஒரு விசேஷமான ஒரு திருமணம். இந்த திருமணம் கானாவூரில் நடக்கிற ஒரு திருமணம், விசேஷமான ஒரு திருமணம். இந்த திருமணத்துல விசேஷமா எவ்வளோ மனுஷனை அழைத்தாலும், எவ்வளோ பெரிய உயர்வான மேன்மையான உயர்வானவர்களை அழைத்தாலும், என்னதான் ஐஸ்வர்யவான்களை அழைத்தாலும், ஆனா இந்த திருமணத்துல விசேஷமானவர்களை இந்த திருமண தம்பதிகள் அழைக்கிறார்கள். இந்த திருமண வீட்டில் விசேஷமானவர்களை அழைக்கிறார்கள். ஒரு அபிஷேகம் பெற்றவர்களை அழைக்கிறார்கள். சகலத்தை உண்டாக்கி உருவாக்கினவர்கள் அழைக்கிறார்கள். அவைகள் யார் அழைக்கிறார்கள், யாரை அழைக்கிறார் என்று சொல்லி நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம்.
3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருக்கிறார்கள். இயேசுவுடைய தாயார் அந்த திருமணத்துல இருக்கிறார்கள். அப்ப அந்த திருமணத்துல தாய் மரியாளும் அந்த இடத்துல இருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தான். அப்ப விசேஷமான ஒரு திருமணம் தான். அன்னை மரியா கூட அந்த திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இதுல விசேஷமாய் இயேசப்பாவையும் அவருடைய சீசர்களையும் அந்த திருமணத்துக்கும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். பாருங்க, இயேசப்பாவையும் அழைத்தார்கள், சீசர்களையும் அழைத்தார்கள், அன்னை தாய்மரியும் இருக்கிறார்கள். எப்படி இருந்திருக்கும் அந்த திருமணம்? எப்படி இருந்திருக்கும் அந்த திருமணம்? தேவனாகிய கர்த்தர் அந்த திருமணத்துக்குள்ள இருக்கிறார். தேவனாகிய கர்த்தருடைய தேவ பிள்ளைகள் அந்த திருமணத்தில் அப்போஸ்தலர் சீடர்கள் இருக்கிறார்கள். தாய் மரியாவும் அந்த இடத்துல இருக்கிறார்கள். எப்பேற்பட்ட ஒரு மகிழ்ச்சியான திருமணம். இந்த திருமணத்துல திராட்சை ரசம் குறைபட்ட பொழுது ஏராளமான ஜனங்க, பாருங்க, இவங்க திருமணத்துக்கு அழைத்த ஒரு நோக்கம், இவர்கள் எல்லா பானங்களும் எல்லா போஜனங்களும் செய்தது ஒரு பக்கம். ஆனா ஜனங்கள் பெருகினார்கள், ஜனங்கள் நிறைவாக இருந்தார்கள், ஜனங்கள் கூடினார்கள். எல்லாம் இருக்கிறது, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. இப்ப திராட்சை ரசம் எல்லாத்துக்கும் கொடுத்தார்கள், எல்லாரும் குடித்தார்கள். ஆனா இருக்கிற மீதியானவர்களுக்கோ இந்த இடத்துல திராட்சை ரசம் இல்லை. குறைபட்ட பொழுது இயேசு கிறிஸ்துடைய தாயார் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லையே என்று தன் மகனோடு கூட தாய் மரியா பேசுகிறார். அம்மா மகனோடு கூட பேசுகிறார். மகனே, இந்த திருமணத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த திருமணத்துல எல்லா காரியம் ஆசீர்வாதமா இருக்கிறது. இப்ப இவர்களுக்குள்ள ஒரு குறைவு இருக்கிறது, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. என்ன மகனை செய்வது? திருமணத்துக்கு இந்த திராட்சை ரசம் வேணுமே மகனே அப்படின்னு சொல்லி அம்மா மகன்கிட்ட பேசுறார். அந்த இடத்துல மகன் அதற்கு இயேசு, மா, எனக்கும் உங்களுக்கும் என்னம்மா, என் வேலை இன்னும் வரவில்லையே. உங்களுக்கும் எனக்கும் என்ன மணி, என் அம்மா, நான் உங்க மகன். இனியும் அந்த பிதாவின் திட்டம் வரலையேம்மா, பிதாவின் சித்தம் வரலையே, பிதாவின் வார்த்தை வரலையே, பிதாவின் நன்மை வரலையே. உங்களுக்கு எனக்கு என்னமா இருக்குது? நம்ம பிதாவை நோக்கி செபிப்போம். பிதாவுடைய திட்டம் என்னவோ, பிதாவுடைய சித்தம் என்னவோ அவருக்காய் காத்திருப்போமா அப்படின்னு சொல்லி மகனும் அம்மாவும் பேசியிருப்பாங்க. இதுதான் உண்மை, இதுதான் அப்படித்தான் பேசியிருப்பாங்க. ஏன்னா அன்னை மரியாளுக்குட்டியும் அந்த திராட்சை ரசத்துக்கு அற்புதம் செய்ய அதிகாரம் இருக்கிறது. தேவனாகிய கர்த்தரிடத்தில் அந்த அதிகாரம் இருக்கிறது. ஏன் 2 பேரும் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால், தாய் மரியா ஏன் அந்த அற்புதத்தை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால், லூக்கா 1:37 அன்னை சொன்னார்கள், நான் பிதாவுக்கு அடிமை, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி தன்னையே அந்த நாளில் ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தனால தான் எந்த அதிகாரத்தையும் அவர் முன்பாக எடுக்கல. எல்லாம் தன் மகனுக்கென்று தன்னுடைய அர்ப்பணத்தை கொடுத்தார். அதனால தான் எந்த இடத்திலும் தாய்மரியாவுக்கு அற்புதம் செய்ய முடியும், நன்மை செய்ய முடியும். ஏன்னா பூமியில ஒரு ஊழியக்காரை தேவன் ஏற்படுத்தும் பொழுது அந்த ஊழியக்கார் மூலியமாகவே எத்தனையோ நன்மைகளை செய்கிற தேவனாகிய பிதாவானவர் ஏன் அன்னையை இந்த முதல்ல பூமிக்கே ஒரு தாயா இருக்கிறவங்கிட்ட இந்த அற்புதம் இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். அவங்களுக்கும் அற்புதம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அவர்களுக்கும் தரிசன வல்லமை வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார், அவர்களுக்கும் ஏராளமான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஏன் தன்னுடைய காரியத்தில் முந்தவில்லை என்று சொன்னார்? பிதாவுக்கு அடிமையாய் இருந்தார். தன் வயிற்றுல பிறக்கிற மகன் தான் இந்த பூமியில அற்புதம் செய்வார் என்று சொல்லி கட்டளிட்டனால தன்னை தாழ்த்தினார்கள், தன் பிதாவுக்கு விருப்பமாய் கொடுத்தார்கள். அவ அன்னை மரியா சொல்லுகிறார், ஏசப்பா கிட்ட என்ன செய்யலாம், எனக்கும் உங்களுக்கு என்னம்மா, இனியும் ஒண்ணுமே
அற்புதம் வரல என்று சொல்லி அந்த இடத்துல அங்கு பேசுகிறார். அடுத்தது 5 சொல்லுது, அவருடைய தாய் வேலைக்காரர்களை நோக்கி உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அந்த வேலை ஆட்கள் அந்த திருமணத்துக்கு சாப்பாடு பரிமாறுகிற அந்த வேலை ஆட்களை பார்த்து, என் மகன் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார், நீங்கள் அதை கேளுங்க, நீங்கள் அதை கேளுங்க, அவர் சொல்லுவதை கேளுங்க, காத்திருங்க, அவர் சொல்லுவார், அவர் பிதாவின் சித்தத்துக்கு சொல்லுவார், பிதாவின் விருப்பத்துக்கு சொல்லுவார், பிதாவின் காரியத்துக்கு சொல்லுவார், பிதாவின் உத்தரவாதத்துக்கு சொல்லுவார், பிதாவின் நன்மைக்கு சொல்லுவார், அதை மட்டும் காத்திரு என்று சொல்லி அவருடைய தாயார் வேலைக்காரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. பாருங்க, அன்னை மரியா தன் மகனை கூட அவன் இவன் பேசல. அவர் ஏனென்றால் அவர் தேவனுடைய பிள்ளை, தேவனுக்குரிய பிள்ளை, தேவன் முன்குறித்தவர், சகலத்துக்கும் அதிபதியானவர், சகலத்துக்கும் மேன்மை உள்ளவர், சகலத்தையும் படைத்தவர், சகலத்தையும் உண்டாக்கி உருவாக்கினவர், எல்லா அதிகாரமும் தேவனாகிய கர்த்தரத்தில் தான் இருக்கிறது என்று சொல்லி அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க என்று சொல்லி தாய் மரியா கூட தன் மகனுக்கு வாங்க போங்க என்று சொல்லி அந்த பரிசுத்தத்துக்கு கீழ்ப்படிந்து சொல்லுகிறார். அடுத்தது 6, அப்படியே செய்யுங்கள் என்றார். யூதர் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படி ஒவ்வொன்றும் 2 குடம் 3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகளை அங்கே வைக்கிறார். இங்கத்தான் விசேஷமானது. 6 கற்சாடிகளை ஒரு இடத்துல அடுக்கி வைக்கிறார்கள். ஒவ்வொரு கற்சாடியிலும் 2, 3 குடம் தண்ணீர் ஊற்ற வேண்டும். இப்ப கற்சாடி அந்த இடத்துல 6 வைத்திருக்கார். இப்ப இந்த 6 கற்சாடியிலும் அது வெறுமையான பாத்திரம் தான் இருக்கிறது. அது ஒரு மண்ணினால் படைக்கப்பட்ட ஒரு கற்சாடி. அது வெறுமையான ஒரு பாத்திரம். அது உதவாத பாத்திரம். அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத பாத்திரம். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரம். சந்தரி கரவலா துரி கரவா, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரம். இப்ப அந்த பாத்திரத்தை அந்த இடத்துல அடுக்கி வைத்தாச்சு. இப்ப அந்த பாத்திரம் என்பது ஒரு மனுஷனுடைய பெருமையை குறிக்கும். அந்த பாத்திரம் என்பது ஒரு மனுஷனுடைய குறைபாடுகளை சொல்ல முடியும். அந்த வெறுமையான பாத்திரம், இப்ப அந்த பாத்திரம் வெறுமையா தான் இருக்குது. இப்ப வெறுமையான வாழ்க்கையா தான் இருக்கிறது. வறண்ட வாழ்க்கையா தான் இருக்கிறது. உதவாத வாழ்க்கையா தான் இருக்கிறது. பாவம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கிறது. பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. தடுமாற்றம் குறைவுள்ள வாழ்க்கையா இருக்கிறது. இப்போ அதில் ஆசீர்வாதம் வர வேண்டுமா இருந்தால் அதிலே தண்ணீர் ஊற்றப்பட வேண்டும். அதிலே 3 குடம் தண்ணீர் ஊற்றணும். 6 கற்சாடியிலும் அங்க வைத்திருந்தார்கள். அதிலே தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடியிலும் அங்கே வைத்திருந்தார்கள். இயேசு வேலைக்காரர்களை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர் அவைகளை நிரப்பினார்கள். தண்ணீரை அந்த கற்சாடியில நிரப்புகிறார்கள். இப்ப 6 கற்சாடியிலும் தேவனுடைய வல்லமை இறங்க வேண்டும். தேவனுடைய அந்த தண்ணீரை ஊற்றி நிறைக்கப்பட வேண்டும். இப்ப தண்ணீர் நிறைக்கப்பட்டது. வறண்ட பூமியில தண்ணீரை ஊற்றும் பொழுது அந்த வறண்ட பூமி எப்படி அந்த தண்ணீரினால் அந்த பூமி ஊறும். அப்புறம் நீங்க விவசாயம் பண்ணும்போது அது ஆசீர்வாதமா மாறும். இப்ப வறண்ட அந்த கற்சாடி இப்ப அது தண்ணீர் ஊற்றப்பட்ட பொழுது அந்த கற்சாடி எல்லாம் தண்ணீரினால் கலக்கப்படுகிறது. இப்ப மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற வறட்சிகளும் வெறுமைகளும் மாற வேண்டும். அதற்கு அந்த தண்ணீர் ஊற்றப்பட வேண்டும். அது பரிசுத்த தண்ணீர் ஊற்றப்பட வேண்டும். அது பரலோக மகிமையின் தண்ணீர் ஊற்றப்பட வேண்டும். வறண்ட சரீரம், வறண்ட இருதயம், வறண்ட எண்ணம், வறண்ட எல்லா மாம்சங்களும் மாறி போகிறது. ஏனென்றால் தண்ணீரை ஊற்றி விட்டார்கள். இப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நோக்கி நீங்கள் அந்த கற்சாடியில நிறைய நிரப்பினீர்கள். இப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது கொண்டு பந்தி விசாரிப்பு காரத்தில் கொண்டு போங்கள் என்று அவர்களை சொன்னார். வேலை ஆட்களை பார்த்து வேலை செய்கிற
பிள்ளைகளை பார்த்து, நீங்கள் இதை அந்த பந்தி சாரிக்கிறவரும் பந்தி சாரிப்புக்காரரிடத்துல கொண்டு போங்க என்று அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு அது தெரியாதனாலே அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த பொழுது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்களை திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், ஆனால் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்தீரே என்ற அந்த இடத்துல சொல்லுகிறார்கள். தேவ பிள்ளைகளே, என் அன்பு நிறைந்த தேவ பிள்ளைகளே, இந்த யூடியூப் வழியாய் இந்த வசனம் ஜெபத்தை கேட்கிறேன். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நீங்களும் ருசி உள்ள பாத்திரமா மாறணும். அந்த திராட்சை ரசம் பாருங்க, அதுதான் சங்கீதத்தின் 34ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? 34ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம், கர்த்தரை நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்று நீங்கள் ருசித்து பாருங்க. இப்ப திராட்சை ரசம் முடிந்து விட்டது. இப்ப தண்ணீர் அந்த வெறுமையான பாத்திரத்தில் நிரப்பப்பட்டது. இப்ப வேலையார்கிட்ட அந்த தண்ணீரை அதுல இருக்கிற அந்த தண்ணீரை திராட்சை ரசத்தை எடுத்து பந்தி விசாரிப்பத்தில் கொடுக்கின்றார். ஆனா பந்தி விசாரிப்பத்தில் கொடுத்தார். அவர்கள் அங்கே பரிமாறுகிறார்கள். பரிமாறின பிறகு எந்த ஒரு மனுஷனும் நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்தது ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததே கொடுப்பாங்க, ஆனால் நீரோ நல்ல திராட்சை ரசத்தை விட்டு வைத்தீரே என்றார். அங்கு கர்த்தர் சாட்சியாய் வைக்கிறார். அங்கு குறைவான இடத்துல கர்த்தர் நிறைவை கொடுக்கிறார். அங்கு அவமானம் வராதபடி அந்த இடத்துல திராட்சை ரசத்தை ருசியுள்ளதாய் மாற்றுகிறார். ஏன் சொல்லுங்க? ஏன் அந்த குடும்பத்து மேல கர்த்தருடைய அக்கறை? ஏன் அந்த குடும்பத்து மேல கர்த்தருடைய பரிசுத்தம்? ஏன் அந்த குடும்பத்துல கர்த்தர் சாட்சியாய் நிறுத்தினார்? ஏன் அந்த இடத்துல திராட்சை ரசம் தீர்ந்த திராட்சை ரசத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு விசேஷமான ஒரு காரியம் இருக்கும். அந்த திருமணத்துக்கு அழைத்த அந்த குடும்பம் கர்த்தருடைய விசுவாசத்தில் இருந்திருப்பார்கள். பிதாவின் சித்தத்துக்கு வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். பிதாவின் சித்தத்துக்கு தேவனுடைய விருப்பத்துக்கும் வாழக்கூடிய ஒரு குடும்பமாக இருந்திருப்பார்கள். அவங்க விசுவாசத்துல பெருக பண்ண ஒரு பிள்ளைகளா இருந்திருப்பார்கள். நம்பிக்கையில வளரக்கூடியவர்களா இருந்திருப்பாங்க. பரிசுத்தத்துல வளரக்கூடியவர்களா இருப்பாங்க. இரவும் பகலும் செபிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளா இருந்திருப்பாங்க. அதனால தான் கர்த்தர் அந்த வீட்டில அவமானம் வந்துடக்கூடாது, நிந்தைகள் வந்துடக்கூடாது, எந்த ஒரு கேள்விகளும் வரக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல அற்புதம் செய்கிறார். ஏனென்றால் சீடர்கள் அந்த இடத்துல போயிருக்கிறார்கள். அன்னை மரியா அவர்கள் போயிருக்கிறார்கள். தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல போயிருக்கிறார்கள். அந்த இடத்துல இவர்கள் இருக்கிறனால அந்த கல்யாணத்துல அவமானம் வந்துடக்கூடாது என்று சொல்லி அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த இடத்துல பரிசுத்தத்தை கொடுக்கிறார். அந்த இடத்துல சாட்சியை கொடுக்கிறார். எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார். அற்புதங்களை செய்கிறார். முதலிலே நல்ல திராட்சை ரசத்தை கொடுப்பார்கள். ஆனால் பிந்தி திராட்சை ரசத்தை இப்பேற்பட்ட சுவையான நீங்க எங்க வைத்தீர்கள் என்று சொல்லி அந்த இடத்துல சாட்சி சொல்கிறார். ஏனென்றால் திராட்சை ரசம் என்பது தேவனுடைய ரத்தத்தை குறிக்கும். தண்ணீர் என்பது ஞானஸ்தானத்தை குறிக்கும். அந்த கற்சாடி என்பது ஒரு மனுஷனை குறிக்கும். மனுஷன் வெறுமையா இருந்த கற்சாடி, அதிலே தண்ணீர் ஊற்றினார், ஞானஸ்தானம் பெற்றார். ரத்தம் அந்த தண்ணீரில் ஊற்றப்பட்டது. அது சுவை உள்ளதாய், அது பரிசுத்தம் உள்ளதாய், அது சாட்சி உள்ளதாய் மாறினார். கற்சாடிக்குள்ள தண்ணீர் ஊற்றி ஞானஸ்தானம் கொடுத்தார். ரத்தத்தினாலே அந்த கற்சாடியை கழுவப்பட்டது. இப்ப மனுஷன்
வெறுமையா இருந்த மனுஷனுக்கு தண்ணீர் கொடுத்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான். இரத்தத்தினால கழுவப்பட்டான். 1 யோவான் 1:7, நான் ஒளியாயிருப்பது போல நீங்களும் ஒளியாயிருங்க. இயேசு கிறிஸ்துடைய கல்வாரி ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது என்று சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நாமும் வெறுமையான கற்சாடியா தான் இருக்கிறோம். வெறுமையான கற்சாடியா இருக்கிறோம். இந்த கற்சாடியில தண்ணி வேணும். இந்த கற்சாடி வறண்டு போயிடக்கூடாது. இந்த சரீரம் பாவத்துல வறண்டு போயிடக்கூடாது. சாபத்துல வறண்டு போயிடக்கூடாது. உலகத்துல ஒன்றுக்கு உதவாத காரியத்துல வறண்டு போயிடக்கூடாது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கற்சாடியை போல நாமும் ஒரு கற்சாடி தான். இந்த கற்சாடியில தேவ பரிசுத்த ரத்தம் இறங்கணும். இந்த கற்சாடியில தேவ ரத்தம் இறங்கணும். அப்பொழுதுதான் சுவை உள்ளதாய் மாற முடியும். அப்பொழுதுதான் ருசி உள்ளதாய் மாற முடியும். அப்பொழுதுதான் எல்லாத்துக்கும் சுவை தரக்கூடியவர்களாய் இருக்க முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அழைக்கிறார். பரிசுத்தத்துக்கு அழைக்கிறார். ருசி உள்ள திராட்சரசமாய் அழைக்கிறார். சுவை உள்ள திராட்சரசமாய் அழைக்கிறார். உன் பேச்சில சுவையா இருக்க வேண்டும். உன் பார்வையில சுவை இருக்கப்பட வேண்டும். உங்கள் இருதயத்துல சுவை இருக்கப்பட வேண்டும். உங்க பரிசுத்தத்துல சுவை இருக்கப்பட வேண்டும். உங்க வாழ்நாள் எல்லாம் சுவை உள்ளவர்களா இருக்க வேண்டும். நீங்கள் எந்த நேரம் பரிசுத்த ஆவியில நிரம்பி சுவை தரக்கூடியதா இருக்கணும். மற்றவங்களிடத்துல பேசும் பொழுது உங்க பேச்சில அவர்கள் சுவையாய் மாறணும். அவர்கள் பரிசுத்தமா மாறணும். அவர்கள் தூய்மையா மாறணும். நீங்க பரிசுத்தத்துல வளருங்க. உங்க பரிசுத்த ருசியில திராட்சை ரசத்தை மாற்றுறது போல உங்க வாழ்க்கையை மாற்றுங்க. பிரச்சனையை பார்த்து 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 வெறும் சட்டியா மாறிடாதீங்க. பிரச்சனையை பார்த்து பார்த்து வெறும் கற்சடியா மாறிடாதீங்க. பிரச்சனையை பார்த்து பார்த்து ஒன்றுக்கு உதவாத கற்சடியா மாறிடாதீங்க. ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொன்னார், ஓ ஆகாரை அனுப்பிவிடு. தண்ணீர் அவர் தேவையான அனைத்தும் கொடுத்து ஈசாக்கியும் இஸ்மேலையும் ஆகாரை அனுப்பிவிடு. அவங்களுக்கான ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நான் வைத்திருக்கேன் என்று சொன்னார். அவர்கள் போகிறார்கள். தண்ணீர் தீர்ந்தது, உணவு தீர்ந்தது, எல்லாமே தீர்ந்தது. வறண்ட பூமி. இஸ்மேலோ மரணத்துக்கு காத்திருக்கிறார். வறண்டு கிடக்கிறது தண்ணி. ஆகார் அலைந்து திரிகிறார்கள். ஐயோ, வறண்ட பூமியா இருக்க, என் பிள்ளை என் கண் முன்பாக சாவது, மரித்து போவது, எனக்கு ரொம்ப வேதனையும் துக்கமும் இருக்கிறது என்று சொல்லி கதறுகிறார். ஆண்டவர் ஆகாரை பார்த்து, ஆகார் இங்கு இருக்கிற, ஓ உன் பிள்ளை பிழைத்துக் கொண்டான், உன் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டது, உன் பிள்ளைக்கு நான் தண்ணீரை கொடுப்பேன் சொல்லி அந்த இடத்துல தண்ணீரை கொடுக்கிறார். அந்த வறண்ட பூமியில தண்ணீரை கொடுக்கிறார். பிள்ளை கொடுத்து பரிசுத்தமாக வேண்டும், ஜீவன் வர வேண்டும் என்ற அந்த இடத்துல அற்புதம் செய்கிறார். இன்னைக்கு அப்பேறிப்பட்ட ஒரு தகப்பன், அப்பேறிப்பட்ட நன்மை செய்கிற கர்த்தர் உங்க வெறுமையான பாத்திரத்தை நிரப்ப மாட்டாரா? உங்க வெறுமையான குடும்பத்தை சுவையுள்ளதா மாற்ற மாட்டாரா? உங்க பிரிந்து போன குடும்பத்தை ஒன்றுபடுத்தி சுவையுள்ள திராட்சரசமா மாற்ற மாட்டாரா? கண்டிப்பா மாற்றுவார். கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் வரும். உங்களுக்குள்ள ஒரு நன்மை வரும். நீங்க தேவ சமூகத்துல தேவனை நம்பணும். கானா ஊரில் நடக்கிற திருமணத்தில் நன்மை செய்த தேவன், கானா ஊரிலே ஆசீர்வதித்து திருமணம் செய்த தேவன், கானா ஊரிலே ஒரு அந்த இடத்துல அவமானம் வந்துடக்கூடாது என்று சொல்லி அந்த இடத்துல திராட்சை ரசத்தை கொடுத்து அந்த இடத்துல சாட்சியை நிறுத்தின அந்த குடும்பத்தை, உங்க குடும்பத்தை நிறுத்த மாட்டாரா? உங்க குடும்பத்தை மேன்மைப்படுத்த மாட்டாரா? உங்க குடும்பத்துக்கும் உங்க வாழ்க்கையில வர மாட்டாரா? இன்னைக்கு உங்க வீட்டுல பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய திருமணத்துல வர மாட்டாரா? இன்னைக்கு உங்க வீட்டிலையும் மகனுக்காகவோ மகளுக்காகவோ பேத்திகளுக்கோ பேரனுக்கோ திருமணத்துக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. பணம் இல்லையா? வசதி இல்லையா? கவலைப்படாதீங்க. வறுமையான கற்சாடியா இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. கானா ஊர்ல செய்த அற்புதம் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் நடக்கிற திருமணத்திலும் செய்வா. கவலைப்படாதீங்க. நீங்க ஒரே ஒன்று தான் செய்யணும். கர்த்தரை நம்பணும், கர்த்தரை விசுவாசிக்கணும். அவர் எனக்கு செய்வார், அவர் எனக்கு செய்வார், அவர் நன்மை செய்வார்.
ஆசீர்வாதத்தை செய்வார், எல்லாவித உயர்வை செய்வார், திருமண காரியத்தை நன்மையை செய்வார் என்று சொல்லி நம்புங்க. நம்பணும். முழுக்க 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 அவரை நம்பணும். அவர் தான் எனக்கு எல்லாமே, அவர் தான் எனக்கு எல்லாமே. அவருடைய சமூகத்தில் நான் வாழ வேண்டும், அவருடைய சமூகத்திலேயே நான் கிடக்க வேண்டும். எனக்கு என் தேவன் போதும், அவர் தான் எனக்கு ருசி உள்ளவர், அவர் தான் எனக்கு சுவை உள்ளவர். அவருடைய ராஜ்யத்துக்குள்ள கிடக்கணும், அவருடைய பரிசுத்துக்குள்ள வளரணும், என் தேவ சமூகத்தில் இருக்கணும் என்று சொல்லி நீங்க நம்புங்க. கர்த்தர் செய்வார். அதிசயங்கள் செய்கிறவர் இன்னும் நமக்குள் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்னும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் இன்னும் நமக்குள் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். நமக்குள் அதிசயம் செய்கிறவர் வசிக்கிறார். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார், வெறும் தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார். திருமண காரியத்தில் ஆசீர்வாதத்தை மாற்றினார். தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த ஜெபத்தையும் இந்த வசனத்தையும் நம்புகிற ஏற்றுக்கொள்கிற உங்கள் வாழ்க்கையும் ஒரு சுவை உள்ளதாய் மாறப்போகிறது. இன்னைக்கு உங்க வீட்டுக்கும் அன்னை மரியா வரப்போறாங்க, உங்க வீட்டுக்கும் தேவனாகிய கர்த்தர் வரப்போறாங்க, உங்க வீட்டுக்கும் அப்போஸ்தலர்கள் வரப்போறாங்க. நீங்க நம்புங்க, நீங்க நம்புங்க, நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. எங்க வீட்டுல இருக்கிறார் ஏசப்பா, எங்க வீட்டுல அன்னை மரியா இருக்கிறாங்க, எங்க வீட்டுல அப்போஸ்தலர் இருக்கிறாங்க, எங்க காரியத்துக்கு அவங்க தான் அற்புதமா இருக்கிறாங்க, எங்க வாழ்க்கைக்கு அவங்க தான் அற்புதமா இருக்கிறாங்க, எங்க வாழ்க்கைக்கு அவங்க தான் எல்லாவித நன்மையா இருக்கிறாங்க என்று சொல்லி என் தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. ஆதாமையும் ஏவாளையும் இலவசமாய் திருமணம் நடத்தினார் ஆண்டவர் ஏதேன் என்கிற தோட்டத்தில். ஆதாமுக்கு நித்திரையை கொடுத்தார், விலா எலும்பை எடுத்து ஒரு ஸ்திரியாய் பண்ணினார், 2 பேருக்கும் திருமண பந்தத்தை கொடுத்தார். இனி நீங்கள் இருவர் அல்ல, நீங்கள் ஒருவர். நீங்கள் திராட்சரசம் அல்ல, இப்ப நீங்க வெறுமையான தண்ணீர் அல்ல, இப்ப நீங்க திராட்சரசமாய் மாறிவிட்டீங்க என்று சொல்லி இருவரையும் இலவசமாய் திருமணத்தை நடத்தி வைத்தார். அவங்க திராட்சரசமாய் மாற்றினார், சுவையுள்ள வாழ்க்கையாய் மாற்றினார், ருசியுள்ள வாழ்க்கையாய் மாற்றினார், பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாய் மாற்றினார். தேவனே திருமணம் ஏதும் என்ற தோட்டத்தை நடத்தி வைத்தார். தேவ பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், உங்களை அன்பு செலுத்துகிறார், உங்களை அன்பு செய்கிறார், உங்களை ஆண்டவர் அரவணைக்கிறார், உங்களை ஆண்டவர் பரிசுத்தமாக்க விரும்புகிறார். இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க, அவரை ருசித்து பாருங்க, அவரை சுவைத்து பாருங்க. அவரை ருசித்தவன், அவரை சுவைத்தவன் ஒரு நாளும் அவரை விட்டு விலக முடியாது. அவரை சுவைத்தவன் ஒரு நாளும் விலகி இருக்க முடியாது. ஏனால் அவர்கிட்ட அவ்வளவு ஒரு சுவையான ஆசீர்வாதம் இருக்கிறது. அவரோடு கூட இருந்தால் அவ்வளோ சுவை தருகிற அபிஷேகம் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அழைக்கிறார், அவரை ருசி பார்க்க அழைக்கிறார், அவரை சுவை பார்க்க அழைக்கிறார், அவருடைய பரிசுத்த அன்பிலே சுவையாய் வாழ அழைக்கிறார், அவருடைய பரிசுத்தத்திலே செபித்து செபித்து தேவனுடைய சுவையை பெற்றுக்கொள்ள அழைக்கிறார். வேதம் வாசித்து வாசித்து தேவ பரிசுத்தத்தில் வளர சுவையாய் இருக்கவங்களை அழைக்கிறார். இப்பொழுதே உங்களை அழைக்கிறார், இப்பொழுதே உங்களை அழைக்கிறார்.
இப்பொழுதே உங்களை அழைக்கிறார். இப்பொழுதே உங்களை அழைக்கிறார். அவருடைய சமூகத்தில் கொடுக்க நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? அவருடைய அன்பில வாழ ஆயத்தமா இருக்கிறீர்களா? அவருடைய பரிசுத்தத்தில் வாழ அழைக்க நீங்கள் ரெடியாக இருக்கிறீர்களா? இப்பொழுதே உங்களை திருத்திக் கொள்ளுங்க. இப்பொழுதே உங்கள் கற்சாடியை மாற்றப் போகிறார். கற்சாடியாய் இருந்த வாழ்க்கையை, சுவை தருகிற வாழ்க்கையை மாற்றப் போகிறார். கற்சாடியாய் இருந்த வாழ்க்கையை இப்ப சுகமுள்ள வாழ்க்கையை மாற்றப் போகிறார். கற்சாடியாய் இருந்த வாழ்க்கை மேன்மை உள்ள வாழ்க்கையை மாற்றப் போகிறார். கற்சாடியாய் இருந்த வாழ்க்கை உயர்த்தக்கூடிய வாழ்க்கையை மாற்றப் போகிறார். ரீக்கலவலு சந்தரவா நந்த ரீக்கலய ராக்கவலு ஷரவலா துரிக்கலவா. இப்பொழுதே அவரிடத்தில் உங்களை கொடுங்க. இப்பொழுதே அவர் உங்களை கழுவ விரும்புகிறார். இப்பொழுதே அவர் உங்களை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. கர்த்தருடைய பரிசுத்தத்தை கேளுங்க. கர்த்தருடைய அற்புதத்தை கேளுங்க. அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். அவர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன். உங்களுக்கு அதிசயமான காரியம் நடத்துகிற தேவன். எல்லாவற்றிலும் மேன்மைப்படுத்துகிற தேவன். உங்களை தாங்க விரும்புகிறார். உங்களை ஏந்த விரும்புகிறார். அந்த தேவ சமூகத்தில் இந்த ஜெபத்தையும் இந்த வசனத்தையும் பார்க்கிற உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த ஜெபத்தை கேளுங்க, வசனத்தை கேளுங்க. பார்த்து கொண்டு இருக்கிற அந்த வேலையில கர்த்தர் உங்கள் வீட்டில் அற்புதம் செய்கிறார். பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நம்புகிற இந்த பிள்ளைகளை இப்பொழுதே கர்த்தர் விடுதலை வைத்திருக்கிறார். ஷரபலா குதிரை நந்தரி கரபரு ஷரபா நிரப்புங்க ஆண்டவரை. பார்க்கிற பிள்ளைகளுக்கு பிரோஜனமாய் மாறட்டும். ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக. செய்வதற்கு நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பரிசுத்தமாக இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல கர்த்தாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.